இன்னைக்கு நம்ம அயனா துணை சீரியல்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பல்லவன் தேனை வாங்குறதுக்காக நம்ம காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காட்டுக்குள்ள போயிட்டு தொலைஞ்சு போயிடுறான். குடும்பமே அவனை தேடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சோழன் பயங்கர கோவத்துல இருக்காங்க. இங்க கோவத்துல பல்லவனை மட்டும் இல்ல நிலாவையும் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கான். எல்லாரும் கும்பலா தேடிட்டு இருக்கோம். நம்ம பாண்டி எதுவும் சொல்லாமலே தனியா போய் தேட போயிட்டாங்க. இதுவும் நம்ம சோழனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. எல்லாரும் ஆளுக்கு அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல்லவன் ஒரு வழியா தேனை வாங்கி திரும்பி வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு வழி தெரியல. வழி மாறி வேற பக்கம் போயிட்டாங்க. நம்ம பாண்டியன் அவனை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான்னு வைங்க. கண்டுபிடிச்சு வந்த கையோட சோழன் கிட்ட பல்லவனுக்கு பயங்கர தோசை தான். அடின்னு அடிச்சு செம்மையா திட்டி விட்டுட்டாங்க. எங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? எதுக்கு வந்தவங்க நீ மறந்துட்டியா? நேத்து என்ன வந்து கதவை தட்டுற, இன்னைக்கு என்ன காணாம போயிடுற, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிருக்கேங்கிற மாதிரி சோழன் பயங்கரமா திட்டாங்க. நம்ம நிலாவும் நிறுத்துன்னு சொல்ல சொல்ல கேட்காம திட்டிட்டே இருக்கான். நம்ம சேரன் பதிலுக்கு இதுக்கப்புறமா உங்க நாங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், நாங்க தனியா இருந்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பல்லவனை கூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. உடனே நம்ம சோழன் நிலா கிட்ட சொல்றாங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவர் என்ன சொல்றாரு பாருன்னு சொல்லி. நம்ம நிலா உடனே நீ பண்ணதுதான் தப்பு, அவரு கரெக்டா தான் பேசுறாருங்கிற மாதிரி சொல்ல நம்ம நிலாவுக்கு பயங்கர தோசை சொல்லுது. உனக்கே ஃபர்ஸ்ட் தனியா போக தெரியாது, நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்றியா? அவனா அட்வைஸ் மட்டும் தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்ல நம்ம நிலாவும் கோச்சிட்டு போயிட்டாங்க. உடனே நம்ம சோழனுக்கு கையும் ஊர்ல காலும் ஊர்லிங்க. சோழன் பாட்டுக்கு நிலாவை தேடி போக சோழன் அழுன்னு அழுகுறாங்க. நான் பண்ணலாம் தப்புதான், நான் பேசினலாம் தப்புதான், தயவு செஞ்சு திரும்ப வந்துருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நிலாவும் எங்கேயும் போல, அங்க இருந்து வந்துட்டா. 2 பேரும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அங்க இருந்து ஹோட்டலுக்கும் கிளம்பிட்டாங்க. அங்க போயிட்டு பல்லவன் வந்து தேன்காகரா போனேங்கிற மாதிரி நம்ம சேரன் தெரியும் பாண்டியன் சொல்ல, இது நீ அங்கேயே சொல்லியிருந்தா சோழன் வச்சிருக்க மாட்டான்லங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. நேரா நம்ம சோழனும் போயிட்டு பல்லவன் கிட்ட சாரி கேட்கறான். பல்லவன் அப்படி ஒரு விஷயமே நான் அந்த மாதிரி காமிச்சுக்கலன்னு வைங்க. ஆனா எதுக்காக போனேன்னு சொல்லி நம்ம நிலா கேட்க, நீங்க தேன் கேட்டீங்கல்ல அதுக்காக தான் சொன்னோன்னே பயங்கர எமோஷனல் ஆயிட்டான் நிலா. நிலா மட்டும் இல்ல, சோழனுமே எமோஷனல் ஆயிட்டான்னு வைங்க. அப்புறமா ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமான குடும்பம்ங்கிற மாதிரி மாறிட்டாங்கன்னு வைங்க. இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.